கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மையான வார்த்தை. என்னுடைய கணவனாருடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என் மனைவியினுடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, எங்க அம்மா அப்பாவுடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என் மேனேஜருடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு. இல்ல, கர்த்தர் இன்னைக்கு எனக்காக தான் பேசினாரு, நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் பலிபீடத்திற்கு நேராய் வந்தா பரவாயில்ல. ஆமென். இங்க இருக்கிறவங்க அப்படி இருங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை உங்களை தொடட்டும். மற்ற எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி பலிபீடத்திற்கு நேராய் வாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ராதா ராமா. ஆமென். ஒரு 15 நிமிடம் ஒரு 15 நிமிடம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை இன்னைக்கு எழுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களுடைய கைகளை பிடிச்சு தூக்கி விட போகிறார். உங்களுடைய கால்களும் கரடுகளும் இன்றைக்கு பலனடைய போகிறது, பலனடைய போகிறது. நிறைய பேர் இந்த பாதிப்புல இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேர் இந்த பாதிப்புக்கு உள்ளானதை நான் உணர்றேன். இல்ல, ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. பாஸ்டர், நீங்க பேசின மொத்த வார்த்தை இன்னைக்கு என்னுடைய வார்த்தை தான் பாஸ்டர், எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர். அவங்க பேசின வார்த்தை என்னால தாங்கவே முடியல. எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்த உடனே எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்டும் என்னை விட்டு போகுது. என்னுடைய எண்ணமெல்லாம் அப்படியே கஷ்டமா இருக்குது. நான் எதுக்கு இப்படி செய்யணும், நான் எதுக்கு இப்படி வாழணும், உடனே நான் ரொம்ப டவுன் ஆயிடுறேன். நான் ஜெபத்தை கூட நான் விட்டுறேன். அந்த வார்த்தை ஞாபகம் வந்தாலே என்னால் அவங்களால மன்னிக்கவே முடியல, என்னால் மறக்கவே முடியல. இவ்வளவு செஞ்சும் நன்றி இல்லாதவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளவு பண்ணியும் ஒரு நன்றி கூட இல்லாம வார்த்தையினால் அப்படி குத்தி கிழிக்கிறாங்க பாஸ்டர். என் இருதயத்தை நோகடிக்கிறாங்க. என் பெத்த பிள்ளை இருதயத்தை நோகடிக்குது. மருமக நோகடிக்கிறாங்க, மாமியார் நோகடிக்கிறாங்க, கட்டின புருஷன் அந்த வார்த்தையை சொல்லி நோகடிக்கிறாங்க, பெத்த பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லி என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து ஜெபிக்கலானே தோண மாட்டேங்குது, உபவாசிக்கலான்னு தோண மாட்டேங்குது. இவங்களுக்கு பாடுபட்டு என்ன பிரயோஜனம்னு தோணுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். மகளே, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். மகனே, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்றைக்கு உங்கூட தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இல்ல, அது உன்னை முடமாக்கி போடுவதற்கு பிசாச அனுப்பின வார்த்தை, சத்துரு அனுப்பின வார்த்தை. சத்துரு தான் உன் பிள்ளையை ஏவி விட்டுச்சு, சத்துரு தான் கணவனாரை ஏவி விட்டுச்சு, சத்துரு தான் மனைவியை ஏவி விட்டுச்சு, சத்துரு தான் அந்த நபரை ஏவி விட்டுச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரனை கொண்டு உங்க பக்கத்துல வந்து கரத்தை பிடிச்சு, நான் ஏதாவது சொன்னேனா, நான் ஏதாவது ஒன்ன சொன்னேனா, நான் ஏதாவது ஒன்ன அவமானப்படுத்தினேனா, நான் ஏதாவது ஒன்ன குறைவா பேசினேனா, நான் ஏதாவது ஒன்ன குறிச்சு திட்டுனேனா, யார்கிட்டயாவது போய் ஒன்ன குறிச்சு குறை சொன்னேனா? இல்லல்ல, இல்லல்ல. ஒவ்வொரு டைமும் என் பாதத்துல வரும்போதெல்லாம் நான் உன்னை தட்டி கொடுத்தேன்ல, நான் உன்னை பலப்படுத்தினேன்ல, நான் உன்னை உற்சாகப்படுத்தினேன்ல. அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போகணும்? அந்த வார்த்தையை குறித்து நீ ஏன் பயப்படணும்? அந்த வார்த்தையை மனசுக்குள்ள நீ எதுக்கு திரும்ப திரும்ப யோசிக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, உனக்குள்ள நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை நடக்காது, ஆனா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இயேசுவே. சத்தமா சத்தமா எஸ் எஸ். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, அப்பா கேளுங்க, கேளுங்க. உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அந்த அந்த முடமான தன்மையை கர்த்தர் இன்னைக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். லாதாரா தேனாமாரா ஹத்தாலாரா லேபாராதாராமா. ஆண்டவருடைய அக்கினி இறங்குது, ஆண்டவருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குது. இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது போல உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த காயமெல்லாம் இப்ப ஆறிட்டே இருக்குது. சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ண அந்த கிருபை. எஸ் 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 பிரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த வார்த்தையை நம்பாத, அந்த வார்த்தையை பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, என்னையே காயப்படுத்தினாங்கல்ல, என்னையே பேசினாங்கல்ல, என்னையே தகாத வார்த்தைகளால பேசினாங்கல்ல, அப்ப நீ எம்மாத்திரம் உன்னையும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு
திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு நாவா இருப்பேன். எஸ் எஸ் பிரேஸ். உன்னை கட்டி போட முடியாது, உன்னை கட்டி போட முடியாது, உன்னை கட்டி வைக்க முடியாது. இப்போ 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 இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ராஜா ராஜா, அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற வாங்க ராஜா, அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற வாங்க ராஜா. பிள்ளை பேசின அந்த ஒரு வார்த்தை, அப்பா விபச்சாரின்ற பட்டத்தை கொடுத்துச்சு அப்பா அந்த பிள்ளை, விபச்சாரக்காரன்ற பட்டத்தை கொடுத்துச்சு அப்பா அந்த பிள்ளை. இந்த நீதிமானான இந்த தாயை, நீதிமானான இந்த தகப்பனை விபச்சாரி என்ற பட்டத்தை பெத்த பிள்ளை கொடுத்துச்சே. எப்படி தாங்கும் அந்த இருதயம்? அந்த இருதயம் எப்படி ஐயா தாங்கும்? அந்த மனசு எப்படி ஐயா தாங்கும்? வயிற்றை கட்டி வாயை கட்டி அந்த பிள்ளைய இவ்வளவு தூரம் பார்த்தா அந்த பிள்ளை அவ்வளவு கேவலமா பேசுதே, அத்தனை கஷ்டப்படுத்துதே. நீ என்னத்தை பண்ணி வச்சேன்னு கேக்குது, நீ என்னத்தை உண்டு பண்ணுனேன்னு கேக்குது. எப்படிப்பா தாங்கும்? இவ்வளவு தூரம் ஓடி ஓடி தகப்பன் தகப்பன் தாய் தாயின்னு சொல்லி டிரைவர் வேலை பார்த்து போராடெல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எங்க போனாலும் கூடயே வந்து இன்னைக்கு அந்த தாய் அந்த தகப்பன் பேசினா எப்படிப்பா என் பிள்ளையினுடைய இருதயம் தாங்கும்? இவ்வளவு தூரம் அந்த கம்பெனியை வளர்க்கிறதுக்கு காரணமா இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அசுத்தமான வார்த்தையை கேட்கும் போது எப்படிப்பா இந்த இருதயம் தாங்கும்? இயேசுவே, இப்போ உங்க ரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து அந்த இருதயத்தை கழுவட்டோன்னு சொல்லி சத்தமா இயேசுவே லாதாராலம் தனமௌரகத எப்படி பார்த்தாங்க? அந்த வார்த்தையை மறக்க முடியலப்பா, மறக்க முடியலப்பா. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சொந்தம் வேண்டாம், யாரும் வேண்டான்னு விட்டுட்டு அந்த கணவன் ஒரே ஒருத்தர் நம்பிக்கை வந்து அவரை நல்லா பார்த்துக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து பட்டயம் போல ஒரு வார்த்தை வந்து என் பிள்ளையினுடைய இருதயத்தை அப்படி கிழிச்சு கிழிச்சு வேதனைப்படுத்தினா எப்படிப்பா எழும்ப முடியும்? அப்படிப்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு உங்க பிரசன்னம் இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றுகிற வைத்தியராச்சே, காயங்களை ஆற்றுகிற வைத்தியரே, காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியரே, வாங்கப்பா உங்க ஈசோப்பினால கழுவுங்கப்பா. அந்த உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்போ ஒரு பிரசன்னம் இறங்கி இனி அந்த வார்த்தை நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. இனி அந்த வார்த்தையினுடைய காயம் மாறுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். எந்த இடத்துல என் பிள்ளை அவமானப்பட்டுச்சோ, எந்த இடத்துல அந்த மாதிரி பேசினாங்களோ அதே வாயை கொண்டு அதே மனுஷர்களை கொண்டு என் பிள்ளைய தூக்கி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உடைய மையமே எங்க இருந்தாலும் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹalleluya.